இஸ்ரவேலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். டெஹிலா அண்ட் பெராக்கா. டெஹிலா அப்படின்னா ப்ரைஸ், பெராக்கா என்றால் பிளஸ்ஸிங், துதியும் ஆசீர்வாதமும். 2 நாளாகமும் 1 முதல் 30 வசனங்களையும் நான் வாசித்துற போகிறேன். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். இந்த மோவாப் அம்மோனியர் யார்? லோத்துடைய சந்ததியார். அங்கே சேயீர் மலை தேசத்துக்கு அப்புறத்தில் இருக்கிறவங்க யார்? ஏதோமியர். ஏதோமியர் என்றால் ஏசாவுடைய வம்சத்தில் வந்தவன். எல்லாமே யூதர்களுக்கு உறவுகள் தான். அம்மோனியர் மோவாபியரும் யூதருடைய உறவுகள் தான், ஏதோமியரும் யூதர்களுடைய உறவுகள் தான். இப்போ இந்த உறவுகள் தான் யூதாவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறார்கள். சிலர் யோசபாத்தை நோக்கி, யூதாவுடைய ராஜா, யூதா சின்ன ஒரு இடம், இன்றைக்கு இஸ்ரவேலுங்கிற ஒரு சின்ன பட்டணத்துக்கு விரோதமாக எத்தனையோ நாடுகள் யுத்தத்துக்கு வர்றது போல் அன்றைக்கு ஒரு சின்ன ராஜா யூதா. இந்த யூதா தேசத்தின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் என்கேதி ஆகிய ஆசா சோந்தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமனப்பட்டு யூதா எங்கும் உபவாசத்தை கோரி வைத்தான். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அங்கே எல்லோரும் ஒருமனப்பட்டு உபவாசம் இருந்து கர்த்தரை தேடினார்கள். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேடக்கூடினார்கள். டு கெட் ஹெல்ப். ஆண்டவர் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், வேறு வழி இல்லை. கர்த்தரிடத்தில் சகாயம் தேடக்கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலிருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எல்லாரும் ஜபத்துக்கு கோயிலுக்கு கூடி வந்துட்டாங்க, ஆலயத்துக்கு கூடி வந்துட்டாங்க. அங்கே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவர், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களெல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். அந்த நீங்கள் தானே இதெல்லாம் செய்தீங்க. எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்ததியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கண்ணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போதும் இதை இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வரும்போது, நாங்கள்லாம் எகிப்திலிருந்து வரும்போது இந்த அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வெளியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கலையே. இவங்கெல்லாம் பிரியமானவர்களே, லோத்துடைய குடும்பத்தார், ஏசாவுடைய குடும்பத்தார், ஆபிரகாமுடைய உறவுகள், அந்த வழியாக போகாதீங்க, அவங்களுக்கெல்லாம் தீங்கு செய்யாதீங்க நீங்கள் சொன்னீங்களே, அவங்களுக்கெல்லாம் நாங்கள் எந்த தீங்கும் செய்யலையே. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். எங்கள் முன்னோர்கள் அவர்களை நாசப்படுத்தலை. இப்போது இது அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி, நாங்கள் ஏதோ நல்லது செய்தோம்ப்பா, அந்த நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்.
நீங்கள் தான் எனக்கு இந்த வேலை கொடுத்தீங்க, நீங்கள் தான் எனக்கு இந்த வீட்டை கொடுத்தீங்க, நீங்கள் தான் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க, நீங்கள் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்துலேருந்து எங்களை துரத்தியோட வர்றாங்களப்பா அப்படிங்கிறாங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்திருக்க மாட்டீரா? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. இந்த பிரச்சனையை சமாளிக்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியலை. நாங்கள் நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தைகள் வந்து கொண்டிருக்குது. அதனால் அந்த பேசேஜ் அப்படியே நான் வாசிக்கிறேன். நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியலை. அப்படி தான் நிறைய பேர் இருக்கிறோம். என்ன பண்ணுறது இந்த சூழ்நிலையில்? அடுத்தால நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, என்ன செய்யணும்னு தெரியலை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அப்படியே ஜெபிச்சிட்டு இருக்கும்போது 14ஆம் வசனம், அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தியாவின் குமாரனாகிய எயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகயாவின் புத்திரரான யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியின் மேல். அது யாருன்னு அவன் பேர் விடலை, தாத்தா பேர் பூட்டம் பேரெல்லாம் போட்டிருக்கு. யாரும் அவன் பேர் இல்லை, லேவி. ஒரு சில அவன் பேர் தான் லேவி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா லேவி இனத்தை சேர்ந்தவன். இவன் எல்லாமே லேவி இனத்தை சேர்ந்தவன். பிரியமான பேர் கூட இங்கே மென்ஷன் பண்ணலை. அந்த லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது. இப்படி எல்லாம் ஜெபிச்சிட்டு இருக்கும்போது ஒரு தனக்கு பரிசுத்த ஆவி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறான். அவன் சொல்கிறான், சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்க. நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஒரு தீர்க்கதரிசனம் வருது. இல்லை அவங்க குடும்பமாக ஜெபிக்கும் போது அந்த வார்த்தை வந்திருக்கலாம், நம்ம சபையாக ஜெபிக்கும் போது வரலாம். இல்லை நீங்கள் உங்கள் குடும்பமாக ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு வார்த்தையை தரலாம். என்ன வார்த்தை தர்றாரு? இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை பெருவேல் வனாந்திரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை திரும்பவும் சொல்றார் 17ஆம் வசனத்தில், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். அவன் சொல்கிறான், இந்த யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் தைரியமாக புறப்பட்டு போங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க அப்படின்னு ஆலோசனை சொல்கிறான். 18ஆம் வசனம், அப்பொழுது யோசபா தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். பிரியமான ஒரு சின்ன இறை குறிப்பு, வேதத்தில் ஒர்ஷிப்னு சொல்கிறது ஸ்டேஜில் நின்று நடனம் ஆடுறதில்ல. ஆராதனை சொல்லி டிங்கில பாடுறது ஆராதனை பைபிளில் ஒரு இடத்துலையும் கிடையாது. பேய்த்தனத்துக்கு அடுத்தது. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் மட்டும் வர்ஷிப் என்ற சொல்லு அவங்க தாழ விழுந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார். அந்த ஞானிகள் அந்த பாலகனை பார்த்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார். அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த மூப்பர்கள் தேவனுக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக தங்கள் சிங்காசனத்திலிருந்து எழுந்து கிரீடங்களை கழட்டி வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார். ஒரு இடத்துல கூட வேதத்தில் வர்ஷிப் பண்ணும்போது டான்ஸ் ஆடினாங்கன்னு இல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தல ஊழியம் இருக்குது, தீர்க்கதரிசிகள் என்ற ஊழியம் இருக்குது, பிரியமானவர்களே மேய்ப்பர்கள் இருக்குது, சுவிசேஷகர் என்று இருக்குது, போதகர் என்று இருக்குது, உதவிக்காரர் என்று இருக்குது, கண்காணிப்பு என்று இருக்குது. ஆனால் எனக்கு தெரிந்த மட்டும் புதிய ஏற்பாட்டில் வர்ஷிப் லீடர்ஸ் அப்படின்னு ஒரு ஊழியம் கொடுக்கப்படவே இல்லை. அப்படி ஒரு பதம் வேதத்தில் நான் பார்க்கவே இல்லை. வேதத்தில் இல்லாத ஒரு சொற்றொடர், தயவுசெய்து குறித்து கொள்ளுங்கள்.
வேதத்தில் இல்லாத ஒரு சொற்றொடர். 50 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படி ஒரு ஊழியம் இருந்ததே கிடையாது. ஏறத்தாழ 2000 ஆண்டுகளாக இருந்ததே கிடையாது. வர்ஷிப் லீடர் அப்படின்னு ஒரு பதவி சபையில். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தேவனை தொழுது கொள்வதற்காக இயேசு டான்ஸ் ஆடினார்னோ, தேவனை தொழுது கொள்வதற்காக மரியாள் டான்ஸ் ஆடினாங்கன்னோ, அப்போஸ்தலர் பேதுருலாம் அப்படியே டிங்காலின்னு இடுப்பை வளைச்சி ஆடி இருப்பாங்கன்னோ, இல்லைன்னா பிரியம்மாள் இயேசுவின் தாயாகிய மரியாள் திங்குன்னு குதிச்சிருப்பாங்கன்னோ என்னால் கற்பனை பண்ணவே முடியவில்லை. அவர்கள் வேறு, இவர்கள் வேறு. நீங்கள் எந்த பக்கத்தில் இருக்கணுமோ அந்த பக்கத்தில் இருந்து கொள்ளுங்க. இயேசு அப்படி ஆடலை, பேதுரு அப்படி ஆடலை, மரியாள் அப்படி ஆடலை. அந்த பக்கத்தில் இருக்க விரும்பினால் அந்த பக்கத்தில் இருந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாசிக்கும் போது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. எப்படி வர்ஷிப் பண்ணாங்க? பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி தான் அவங்கெல்லாம் வர்ஷிப் பண்ணியிருக்கிறாங்க. சரி, 19ஆம் வசனத்துக்கு வரும். கோராகியரிலும் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனை கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார். நல்ல சத்தம், உரத்த ஸ்தோத்திராண்டவரே, 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 ஸ்தோத்திராண்டவரே அப்படி இருக்கு பைபிள். ஹை த்ரோட்டட் பிரைஸ். ஸ்தோத்திரம் 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 அது இல்லை, ஹை த்ரோட்டட் பிரைஸ். 149 சங்கீதம். எப்படி பிசாசை ஜெயிக்க முடியும்? வித் ஹை த்ரோட்டட் பிரைஸ். பைபிளில் உரத்த சத்தத்தோடு. அது உரத்த சத்தம் இல்லை, ஹை பிச், ஹை த்ரோட்டட். பிரியமானவர்கள் எல்லாம் அப்படி எழும்பி நின்று உரத்த சத்தத்தோடு கர்த்தரை துதிக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. 20ஆவது வசனம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்ட. கர்த்தர் சொல்லிட்டாரு, யுத்தம் உங்களுடையது, யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் என்னுடையது, நீங்கள் பயப்படாதீங்க, புறப்பட்டு போங்க. அது வரைக்கும் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. காலையில் எழும்பிட்டாங்க, போகலாம், யுத்தத்துக்கு போகலாம் அப்படின்னு புறப்படுறாங்க. ஒரு ரகசியத்தை தான் இங்கே பார்க்க போகிறோம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திலிருந்து போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில், நல்ல கவனிங்க, நீங்கள் ஒரு வேலைக்கு புறப்படுறீங்க, இல்லை ஒரு பிரச்சனையை சந்திக்க புறப்படுறீங்க. புறப்படுகையில் யோசபாத்து நின்று, யூதாவே எருசலேம் குடிகளை கொஞ்சம் பொறு. கர்த்தர் தீர்க்கதரிசனம் கொடுத்துட்டாரு. என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. ஆண்டோட தீர்க்கதரிசனம் வந்துச்சு. தாழை விழுந்து பணிந்து கொண்டாங்க. இப்போ செயல்பட போறாங்க. இப்போதான் யோசபாத் சொல்ல, கொஞ்சம் நில்லுங்க, ஜெபம் பண்ணியாச்சு, தீர்க்கதரிசனம் வந்தாச்சு, என்ன போக வேண்டியது தானே? இல்லை, கொஞ்சம் கேளுங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்க. அவர் சொன்னது சரிதான். அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவர் சொல்லிட்டாரு, பயப்படாதீங்க, கலங்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. நம்புங்க, அப்போது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்க. அவன் பேர் கூட பதிவு செய்யலை. அவன் சொன்ன தீர்க்கதரிசன நம்புங்க, தீர்க்கதரிசிகளை நம்புங்க. அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று. அப்போது சித்தி பெறுவீர்கள். பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். இப்போ யுத்தத்துக்கு போகணும், ஆண்டவர் போக சொல்லிட்டாரு. பட்டயத்தெல்லாம் எடுத்துகிட்டு பெறப்படுறோம், பட்டயம் கேடயத்தெல்லாம் எடுத்துட்டு. இப்போ ஒரு ஆலோசனை, என்ன செய்யலாம்? யுத்தம் கர்த்தர் யுத்தத்தை பண்ணணும்னா என்ன பண்ணுறது? ஜெயிச்சிட்டோம், உபவாசத்தை கூறிட்டோம், தாழை விழுந்து பணிந்து கொண்டாச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ முன்னால ஒரு பாடகர் குழுவை நிறுத்தணும். அவங்க ஒரே ஒரு பாட்டு தான் பாடுறாங்க, கர்த்தர் நல்லவர் கிருபை என்று உள்ளது, கர்த்தர் நல்லவர் கிருபை என்று உள்ளது, கர்த்தர் நல்லவர் கிருபை என்று உள்ளது. அவ்வளோதான். பல இடங்கள்ல அந்த ஒரு பாட்டை பாடியிருக்காங்க. அதை மாறி மாறி பாடுறாங்க, கர்த்தர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படி பாடுறதுக்கு பிரியமானவர்களே, ஒரு பாடகரை, அந்த ஒரு குரூப்பை முதல்ல நிறுத்தலாம். பின்னால் தான் மற்ற மிலிட்ரிலாம் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் வசனம்.
வசனம் 22, வசனம் 22, வசனம் 22, verse 22. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, அங்கே தான் ஒரு ஸ்பிரிச்சுவல் மிஸ்ட்ரி இருக்கு. வேதத்தில் பல இடங்களில் துதி செய்யும்போது ஏதோ நடக்குது. பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையில் உள்ளறையில் அவங்க கால்கள் தொழுமரத்தில் மாட்டியிருக்கு. நடுஇரவு அவர்கள் துதி செய்ய பாடி துதி செய்ய தொடங்கின போது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது எல்லாம் தேவன் சொன்னபடி ஆசரிப்பு கூடாரத்தெல்லாம் நிறுவியாச்சு. உடன்படிக்கை பெட்டி இருக்குது, பிரியமானவர்களை குத்து விளக்கு இருக்குது, சமூகத்தை வைக்கிற மேஜை இருக்குது, தூபபீடம் இருக்குது, பலிபீடம் இருக்குது, எல்லாம் வச்சாச்சு, எல்லாம் வச்சாச்சு. கர்த்தருடைய மகிமை ஒன்றும் வரல. அவரை துதிக்க தொடங்கின போது மகிமை வெளிப்பட்டது. அல்லது கரணை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வெறும் உடன்படிக்கை பெட்டி இருந்ததுனால மகிமை வரல, பலிபீடம் இருந்ததுனால மகிமை வரல, தூபபீடம் இருந்ததுனால மகிமை வரல. அவர்கள் துதி செய்ய தொடங்கின போது. இங்கேயும் அவர்கள் துதி செய்ய, ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் மிஸ்ட்ரியல் நல்லா கவனிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்பு பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இங்கே இவன் பேசாமல் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது இங்கே துதிச்சிட்டே இருக்கிறான். எதிராக வந்தவங்களுக்குள்ள குழப்பம் வந்துடுச்சு. எதிர் அணிக்குள்ள, அந்த கூட்டணிக்குள்ள குழப்பம் வந்துடுச்சு. ஒருத்தர் கடிக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் சின்ன நாடு, வெறுமனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கிறான். உண்மையாக நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு 3 பேர் வர்றாங்க, நீங்கள் கர்த்தரை நம்பி ஸ்தோத்திரம் பண்ணிட்டுருக்கீங்க. கொஞ்சம் நல்ல நீங்கள் பார்க்கலாம், அந்த 3 பேருக்குள்ளே சண்டை வந்துடும். 3 பேருக்குள்ளே சண்டை வந்துடும். ஒருத்தன் வெட்ட ஆரம்பிச்சிடும், ஒருத்தன் காட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இவங்க வெறுமனே ஸ்தோத்திரம் தான் பண்ணுறாங்க. நடக்குது இன்றைக்கும். ஏதோ யோசபாத் காலத்தில் நடந்ததுன்றல்ல, இன்றைக்கு நம்மளே எத்தனையோ பேர் சாட்சி சொல்ல முடியும். நமக்கு விரோதமாக இருக்கிற கூட்டணி ஒன்றுமில்லாமல் போயிடும். அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்துச்சு. 3 பேர் என்ன பிரச்சனை நீங்கள் பைபிளில் கொடுக்கப்படலை, நீ ஏன் நானே ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு. பிரியமான ஒருவருக்கு விரோதமாக வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படி எனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்க. இவர் 2 பேரும் அண்ணன் தம்பி. அம்மோனும் மோவாபும் லோத்துடைய பிள்ளைங்க. அந்த சேயீர் தேசத்து மக்கள் ஏசாவுடைய வம்சத்தை. இவன் அண்ணன் தம்பி 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு, அவன் கசின், எல்லாமே ஒரே குடும்பம். இவன் சொந்த அண்ணன் தம்பி அம்மோனும் மோவாபும். இவன் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஏதோமியருக்கு விரோதமாக பிரச்சனை. சேயீர் மலை தேசத்தார் என்றால் ஏதோமியருக்கு விரோதமாக பிரியமானவர்கள் என்ன செய்கிறாங்களாம், அவர்களுக்கு விரோதமாக எழும்பின, அவளை சங்கரிக்கும் அழிக்கும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார். என்னடா நீங்கள் எங்கே என்னன்னு இப்படி சொல்லிட்டா, 2 சேர்ந்துக்கிச்சு அம்மோனு மோவாப். இப்போ என்ன நடக்க பாருங்க, சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது அடித்து இடித்து சண்டை போட்டு இவன் அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து சேயீர் மலை தேசத்து குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களிலும் தங்களில் ஒருவருக்கு ஒருவர் அழிக்கத்தக்கதாக கை கலந்தார்கள். இப்போ மோவாபுக்கு அம்மோனு கடையில் சண்டை வந்துச்சு. மோவாபும் அம்மோனும் சேர்ந்து சேயீரோடு சண்டை போட்டாங்க. இப்போ அண்ணன் தம்பிக்குள்ள சொல்லணும், அண்ணன் என்னடா தம்பி என்னடா. மோவாபுக்கு அம்மோனு கடையில் சண்டை வந்துடுச்சு. இவங்க வேறு ஒன்றும் பண்ணாது. கர்த்தர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக இருக்கலாம். குடும்ப பிரச்சனை. யூதா
மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாம கூட்டண்டைகளை வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திசையை நோக்கின போது இதோ அவர்கள் தரையில் விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. நேற்று வரைக்கும் உன்னை பயமுறுத்துகிற ராட்சதனாய் நீ அவனை பார்த்தாய். இன்று காலையில் அவனை பிரேதமாய் பார்ப்பாய். நடந்தது, இன்னைக்கு நடக்குது. அந்த எகிப்தை விட்டு வெளியே வரும்போது பார்வோனுடைய சேனையும் ரதங்களும் குதிரையுமா வர்றாங்க. அடிமைகள் யுத்த பயிற்சி பெற்றவங்க கிடையாது. பயந்து நடுங்கிறாங்க. ஐயோ நான் என்ன பண்ணுவோன்னு பயப்படுறாங்க. கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்குறார். எந்த பார்வோனை பார்த்து, எந்த குதிரை வீரர்களை பார்த்து, எந்த ரதத்தை பார்த்து நேற்று பயந்தார்களோ அடுத்த நாள் காலையில் அவர்கள் பிணமாக கிடக்கிறதை கண்டார்கள் என்று வேதம் பதிவு செய்திருக்கிறது. ஒரு வரலாற்று குறிப்பினை. எங்கள் வாழ்க்கையில் பார்த்ததை நான் சொல்கிறேன். எங்களோட அண்ணா நகரில் இருந்தவர்களுக்கு நான் சொல்கிற கதை புரியும். நான் சொல்லியிருக்கிறேன், விவரமாக சொல்ல இப்போ நேரம் இல்லை. நடந்தது, நடக்கிறது, நடக்கும். பிணமாக பார்த்தாங்க. என்ன சொன்னால், இந்த ஏராளமான கூட்டத்துக்கு நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியலை, நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, வாசம் வந்து ஜபிக்கிறோம்ப்பா. நாங்கள் அவ்வளவு பயம், என்ன செய்கிறதுன்னு தெரியல ஆண்டவரே. நாங்கள் அடுத்த நாள் அவர்களை பிணமாக பார்த்தார். வரலாறு தானே. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 26 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள். 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அங்கே துதித்தாங்க, ஸ்தோத்திரித்தாங்க. சொல்லாடங்களில் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். டெஹில்லா என்றால் துதித்தல், ஆர்ப்பரித்து துதித்தல். டெஹில்லா சங்கீதம். டெஹிலாங்கிற வேர்டு நான் முன்பு சொல்லியிருக்கேன். பெராக்கா என்றால் ஆசீர்வாதம். துதித்தால் ஆசீர்வாதம், துதித்தால் ஆசீர்வாதம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடிப்போகும். அங்கே டெஹிலா இருந்தது, பெராக்காவாக மாறிடுச்சு. துதி இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் வரும். அதான் அந்த தலைப்பு. பின்பு கர்த்தர் அவர்கள் சத்துருக்கள் மேல் கலிகூறச் செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார். பழைய ஏற்பாட்டுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம், அவர்கள் சத்துருக்கள் பேரில் கலிகூற செய்தார். நம்ம சத்துருக்களுக்காக பரிதாபப்படுவோம். நமக்குள்ள கிறிஸ்துவனுடைய ஆவி இருக்கு. சத்துருக்களை சிநேகிக்கிறோம், சத்துருக்களை ஆசீர்வதிக்கிறோம். சத்துருக்கள் அழிந்து போக வேண்டாம், சத்துருக்கள் சிநேகிதராக மாற வேண்டும். என்னுடைய சத்துருக்கள் அழிந்து போக நான் விரும்பவில்லை, என் சத்துருக்களும் எனக்கு சிநேகிதராகலாம். பிரியமானல, எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, 2 எனிமீஸ் இருக்கிறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச மேத்தமெட்டிக்ஸ் படி 2 + 2 - சேர்ந்து 0 தான். 2 ஃப்ரெண்ட்ஸு 2 எனிமீஸ் இருந்தால் நான் 0. 2 ஃப்ரெண்ட்ஸ் 2 எனிமீஸ் இருந்தால் நான் 0. +2 -2 0. இந்த 2 -2 இந்த 2 சத்துருக்களும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டாங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸு 4 பேர், என் எனிமி 0. எது எனக்கு ஸ்ட்ரென்த்து? என் சத்துரு அழிவதனாலே மாத்திரம் எனக்கு பலன் கிடைத்து விடாது. என் சத்துருவும் என் சிநேகிதனாகிவிட்டால் என்னுடைய பலன் கூடிவிடும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? உங்கள் சத்துருக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. உங்கள் சத்துருடைய அழிவை தேடாதீங்க. என் சத்துரு எனக்கு ஃப்ரெண்டாகிடணும், என் சைடுக்கு வந்துடணும்.
அதான் பழைய ஏற்பாட்டுக்கும் நமக்குள்ள ஒரு வேறுபாடு. நம்முடைய சத்துருடைய ஆசீர்வாதத்தை தான் நாம் விரும்புகிறோம். வாசிக்கிறோம் 28ஆம் வசனம். அவர்கள் தம்புருக்களோடும் சுரமண்டலங்களோடும் பூரிக்கைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தின் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்காய் இருந்தது. 22ஆம் வசனம் வாசியுங்கள். 22ஆம் வசனம். அவர்கள் பாடி துதி செய்த போது பாடி துதி செய்ய தொடங்கின போது, அதான் தலைப்பு. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, when they began to sing and praise the Lord. When they began to sing and praise the Lord, நீங்கள் பாடி துதி செய்ய தொடங்கும் போது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் ஏதோ நடக்குது. பெரிய மாதிரி நம்ம ஜெபம் பண்ணும்போது, துதிக்கும்போது, ஸ்தோத்திரிக்கும் போது, உபவாசிக்கும் போதெல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே என்னமோ நடக்கும். தானியேல் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறான். அங்கே காபிரியல் தூதன் வர்றான், மிகாவேல் தூதன் வர்றான். அந்த அந்த ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறான். பெர்ஷியாவின் ராஜாவுக்கு விரோதமாக என்னமோ நடக்குது அங்கே. நீங்கள் எங்கே துதிக்கிறீங்க? மோசையுடைய கை உயர்த்தப்பட்டிருக்குது, அமலேக்கே தோக்குறாங்க. மோசையுடைய கை தளருது, அமலேக்கே ஜெயிக்கிறாங்க. அப்போ நம்ம ஜெபிக்கும் போது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் ஒன்று கணக்கு. ஜெபத்துக்குள்ள தளரும் போது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு நமக்கு அகெயின்ஸ்டாக திரும்புது. இட்ஸ் அ ட்ரூத். இன்னைக்கு சைக்காலஜியில் கூட சொல்கிறாங்க, நம்முடைய தாட் வேவ்ஸ் என்னென்னமோ காரியங்கள் நடப்புக்குது. நம்ம உணர்ச்சிகள் நம்முடைய உடம்புக்குள்ள கிரியேட் செய்ய எல்லாமே பைபிள் தாங்க. எல்லாம் பைபிளில் இருக்கு. நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது உள்ள வைப்ரேஷன் அது வேறு. நீங்கள் கர்த்தரை ப்ரைஸ் பண்ணும்போது வர்ற வைப்ரேஷன். அவங்க பாடி துதி செய்ய தொடங்கின போது, ஒரு சில காரியங்களை வேகமாக சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. ப்ராப்ளம் இஸ் ரியல். கோலியாத்து ரியல். 10 அடி உயரம் இருக்கான், 2 அடி அகலம் இருக்கான், கேடம் இருக்குது, பட்டயம் இருக்குது, ஈட்டி இருக்குது, ஹெல்மெட் இருக்குது, எல்லாம் இட்ஸ் ரியல். இயேசுவும் சீடர்களும் படகுல போகும்போது கடல் கொந்தளிக்குது. இட்ஸ் ரியல். த ப்ராப்ளம் இஸ் ரியல். இன்னைக்கு அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் யூதாவுக்கு விரோதமாக யுத்தம் வர்றாங்க. ப்ராப்ளம் இஸ் ரியல். உங்கள் ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை வந்தது, இட்ஸ் ரியல். ப்ராப்ளம் இஸ் நாட் இமேஜினரி. நம்பர் 2, ஹெல்ப்லெஸ்னஸ் இஸ் ஃபெல்ட். அன்றைக்கி சீடர்கள்லாம் சொன்னோம், ஐயோ நாங்கள் அமிழ்ந்து போகிறோமே, ஐயோ நாங்கள் அமிழ்ந்து போகிறோமே. ஒன்றும் பண்ண முடியல, படகு வலித்தும் ஒன்றும் பண்ண முடியலை. பவுல் சொல்ல, இனி தப்பி பிழைப்போம் என்று எண்ணுவதற்கு ஏதுவில்லை. இனி தப்பி பிழைப்போம் என்றல்ல, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை. சாகத்தான் போகிறோம், செத்த பிறகு ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார். இப்போ ஆண்டவர் காப்பாற்றுவாருங்கிற எங்களாம் நம்பவே முடியலை. இங்கே என்ன சொல்கிறான், இந்த ஏராளமான கூட்டத்துக்கு விரோதமாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஐ ஃபீல் வெரி மச் இன் மை ஸ்பிரிட். இட்ஸ் அ ப்ராஃபட்டிக் கேட்டகரி. உங்கள் மைண்ட் ஸ்டேட் ஆண்டவர் அப்படியே சொல்ல, இந்த சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ண என்னால் முடியலை ஆண்டவரே. ஸோ நம்பர் 1, ப்ராப்ளம் இஸ் ரியல். நம்பர் 2, ஹெல்ப்லெஸ்னஸ் இஸ் ஃபெல்ட். நம்பர் 3, ஷிஃப்டிங் த ஃபோக்கஸ். இப்போ அந்த ப்ராப்ளத்தை பார்க்காம, அந்த கோலியாத்தை பார்க்காம, அந்த கொந்தளிக்கிற கடலை பார்க்காம, இந்த அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாரை பார்க்காம கர்த்தரை நோக்க ஒருமுகப்பட்டார்கள். எல்லாரும் ஈட்டியை பார்க்குறாங்க, பட்டயத்தை பார்க்குறாங்க, அவன் ஹைட்டை பார்க்குறாங்க, கோலியாத்தை பார்த்து ஓடுறாங்க. அவன் ஹைட் இஸ் ரியல். அவன் கையில் பட்டயம் இருக்குது, ரியல். அவன்கிட்ட ஒண்டி நிற்கவே முடியாது. இட்ஸ் அ ஃபேக்ட். எல்லாரும் அவனுடைய சைஸை பார்த்தாங்க. சைட்டுக்கும் விஷனுக்கும் உள்ள வித்தியாசம். சைட் என்பது கண்ணால் பார்ப்பது, விஷன் என்பது கண்ணால் பார்க்கக்கூடாததை பார்ப்பது.
எல்லாரும் ஹைட்டை பார்த்தாங்க. எல்லா கண்ணியத்தோடு சொல்லுகிறேன், தாவீது மாத்திரம்தான் மற்றவர்கள் பார்க்காத ஒன்றை பார்த்தான். இவன் விருத்த சேதனை இல்லாதவன்டா, இவன் நுனித்தோல் அறுக்கப்பட, இவனுக்கும் தேவனுக்கு இடையில கான்டாக்ட் கிடையாது, ஒரு கவர்னன்ட் ரிலேஷன்ஷிப் கிடையாது, இவன் விருத்த சேதனம் இல்லாதவன், இவன் ஏமாத்திரண்டா தேவனுக்கு முன்பாக. பிரியமானவர்களே, ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணுறான். அந்த தேவனுடைய நாமத்தில் வாரேங்கிறான். யோசபாத்திரத்தை வந்து சொல்லலாம், இவங்கெல்லாம் நமக்கு விரோதமாக வந்துட்டாங்க. யோசபாத்திர வாங்க வாங்க எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், வேறு வழி இல்லை. நம்பர் 3, இதில் நம்ம படிக்க ஷிஃப்டட் த ஃபோக்கஸ், ஹம்பிள் பிஃபோர் காட். எங்களால் முடியாது, நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும், இல்லாண்டு என்னால் முடியாது. எங்களால் படகு வலிச்சு முடியலை, எங்களால் முடியலை. இவ்வளோ திரளான கூட்டத்துக்கு நாங்கள் எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்? 200 பணத்துக்கு வாங்கினாலும் முடியாது சாமி, எங்களால் முடியாது. இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நாங்கள் எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்? ஹம்பிளிங் பிஃபோர் காட். பிரியமானவர்களே, சேஞ்சிங் த பேட்டில் ஃபீல்ட், சேஞ்சிங் த பேட்டில் ஃபீல்ட். அவன் பட்டயத்தோடு ஈட்டியோடு வந்தான். தாவீது சொல்கிறான், நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்தில் வார. நீ எதோடு வர? பட்டயத்தோடு ஈட்டியோடு வர்ற. நான் எதோடு வரேன்? நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்தில் வரேன். கோலியாத்துடைய பேட்டில் ஃபீல்டு எங்கே இருக்குது? பூமியில் இருக்குது. தாவீதுடைய பேட்டில் ஃபீல்டு எங்கே இருக்குது? ஸ்பிரிட்டில் இருக்குது. அவன் பேட்டில் ஈட்டியில் இருக்குது. இவன் பேட்டில் தேவனுடைய நாமத்தில் இருக்கு. இவங்களுடைய பேட்டில் ஃபீல்டு எங்கே இருக்குது? அந்த வனாந்தரத்தில், அந்த சமவெளியில், அந்த மலைப்பகுதியில். யோசபாத்துடைய பேட்டில் ஃபீல்டு எங்கே இருக்குது? தேவனுடைய ஆலயத்தில். உங்கள் பேட்டில் ஃபீல்டு எங்கே? அவனுக்கு சமமாக போனால் நிற்கவே முடியாது நம்மால். அவனுக்கு சமமாக போனால் நிற்கவே முடியாது. அந்த 10 அடி உயரம் உள்ள கோலியாத்துக்கு இந்த தாவீது ஏமாத்துறான். தெல்லு பூச்சி, செத்த நாய் அப்படின்னு சொல்கிறான். நிற்க முடியுமா? சின்ன பையன், செவந்த மேனி, அழகிய கண்கள், பொம்பளை பையன் மாதிரி இருக்கான் தாவீது. வர்ணிச்சிருக்கு பைபிளில். என்னால் முடியாது ஆண்டவரே. ஆனால் அவன் பேட்டில் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணிட்டான் பாருங்க. பிரியமானவர்களே, தீர்க்கதரிசியை நம்பினான். ஒரு ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் பேசின வார்த்தை. உண்மையாக நடந்தது, யாருக்கும் நடக்க வேண்டாம். அவருடைய பிஸ்னஸ் ரொம்ப ஃப்ளரிஷ் அங்கே வந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் ஒரு ப்ரோக்ராம் வச்சார். அப்போ நான் சொன்னேன், வேண்டாம் நீ எவ்வளோ கர்த்தவங்களை ஆசீர்வதிக்க அந்த ப்ரோக்ராம் வேண்டான்னு. அவங்க ரிலேட்டிவ்ஸ்கிட்ட சொல்லியிருக்காரு, மனைவி மாமியார்கிட்ட. மேப்பனுக்கு என்ன தெரியும் பிஸ்னஸை பற்றி, பாஸ்டருக்கு என்ன தெரியும் பிஸ்னஸை பற்றி. அவங்க வந்து சொன்னாங்க, அது கண்டிப்பாக அவர் போய் ஆகணுமா. அவர் சொல்கிறார், ஒரு பாஸ்டருக்கு என்ன தெரியும் பிஸ்னஸை பற்றின்னு சொல்கிறாரு. சத்தியமாக எனக்கு பிஸ்னஸை பற்றி தெரியாது, பிஸ்னஸை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு தெரியும், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு தெரியும். நல்ல ஃப்ளரிஷிங்காக வந்த பிஸ்னஸ் கொஞ்ச நாளில் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு காலகட்டத்தில் அப்படி ஊழியத்தில் கூடியே பயணிப்பேன். இப்போ இல்லை, இங்கே நம்ம சபையில். ஆனால் பாவத்துக்கும் தீய பழக்க வழக்கங்களுக்கும் அசுத்தத்துக்கும் இடம் கொடுத்து கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை முற்றுமாய் இழந்து வேதனையோடு சொல்கிறேன். ஒருவரும் கெட்டுப்போக தேவ சித்தம் இல்லை. தீர்க்கதரிசிகளை நம்புங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, வேத வசனத்தை நம்புங்க, அப்போது சித்தி பெறுவீர்கள். பிரியமானவர்களே,
அவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷன் வருது. இப்போ என்ன பண்ணலாம்? பாடி துதி செய்வோம். எல்லாம் ஆலோசனை பண்ணுறாங்க. ரொம்ப வெளிப்புறம் முட்டாள்தனமாக இருக்குது. அவன் ஈட்டியோடும் பட்டியத்தையோட வேணால் நம்ம கர்த்தர் நல்லவர் கிருபை நம்மளது கர்த்தர் நல்லவர் கிருபை பாடிட்டு போகணுமா? ஏன்னா முட்டாள்தனமே தெரில. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷன் இருக்குமானா அந்த ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷனுக்கு விட்டு கொடுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. எப்படி இந்த துதி நமக்கு வருது? எப்படி துதிக்க முடியும்? துதிப்பதற்கு காரணம் நம்பர் 1 குறிச்சிக்கோங்க, பாசிட்டிவ் ரியலைசேஷன், சாத்தியக்கூறான புரிந்து கொள்ளுதல். குறிச்சிக்கோங்க. எப்படி நல்லா ப்ரைஸ் பண்ண முடியுது? ப்ரைஸ் பண்ணால் நடக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐ கெட் அ பாசிட்டிவ் ரியலைசேஷன். வாசிங்க ரோமர் 8:28, ரோமன்ஸ் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எனக்கு ஒரு ரியலைசேஷன் இருக்கு. நான் கர்த்தரில் அன்பு கூறுகிறேன். இங்கிலீஷில் இருக்கு ஆல் ஒர்க்கிங் டுகெதர். இப்போ ஒரு கடிகாரம் இருக்கு, உள்ள நிறைய வீல் இருக்கு, எல்லாம் சேர்ந்து சுற்றி அந்த டைமை காட்டுது. ஒவ்வொரு வீலாக தனித்தனியாக பார்க்க முடியாது. இங்கே நடந்த ஒரு சாவு, அங்கே நடந்த ஒரு காரியம், இங்கே நடந்த ஒரு காரியம், இதெல்லாம் தனித்தனியாக பார்த்தா நெகட்டிவாக இருக்குது. ஆனால் கர்த்தரில் அன்பு கூறுகிற எனக்கு எல்லாம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது அப்படின்னு அறிந்திருக்கிறேன். நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பாசிட்டிவ் ரியலைசேஷன் தான் நம்ம கர்த்தரை துதிக்க வைக்குது. 1 தெசலோனியர் 5:18 வாசிங்க. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. என்னை குறித்து தேவன் என்ன சூழ்நிலை இருக்கட்டும், சத்துரு வெள்ளம் போல வரட்டும், பிரியமானவர்களே, அது லாபமாக இருக்கட்டும் நஷ்டமாக இருக்கட்டும், நான் கர்த்தரில் அன்பு கூறுகிற வரைக்கும் தனித்தனியாக இந்த இன்சிடென்ட்ஸ் அல்ல, ஆல் ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் குட், ஆல் ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் குட். ஏதோ ஒரு வகையில் எனக்கு நன்மைக்கு தான் நடக்கும். அது லாபமானாலும் நஷ்டமானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் எனக்கு ஒரு ரியலைசேஷன் இருக்குது. வாட் எவர் தட் ஹேப்பன்ஸ் ஃபார் மை குட். அதனால் நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். சங்கீதம் 47:7 வாசிங்க. 47:7, Psalm 47:7. தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஹோல் யூனிவர்ஸ், பூமி அனைத்துக்கும் என்றல்ல, யூனிவர்ஸ், the whole universe is under his control. எனக்காக இந்த மனுஷனுக்காகவே இந்த பூமியை சிருஷ்டித்த தேவன், எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்த தேவன் அந்த சராசரம் அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கு. எனக்காக என்ன கிரியை செய்யணுமோ, எப்படி கிரியை செய்யணுமோ, எப்படி காய் நகர்த்தணுமோ அவர் நகர்த்துவார். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்களில் ஒன்று, நம்ம சபையில் இருந்த ஒரு விசுவாசி, இப்போ அவங்க வெளியூரில் இருக்கிறாங்க, பெரியமல்ல ஒரு ஆஃபீஸில் இருந்த ஆஃபீஸராக இருக்கார். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அவர் மேலே அநியாயமாக பழி சுமத்தி அந்த மேல் அதிகாரி, நான் உன்னை டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன், நல்லா கவனிங்க, நான் உன்னை டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் பண்ணிக்கோங்க சார்ன்ட்டார். அவர் தன்னுடைய ஸ்டெனோவை கூப்பிட்டு லெட்டர்லாம் டிக்டேட் பண்ணி லெட்டர் அடித்து வைன்னு சொன்னார். வெளியே ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணார், சாயந்தரம் லேட் ஆகிடுச்சு. இவருடைய ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் அடித்து வச்சாச்சு, டேபிளில் அடித்து வச்சாச்சு. அன்றைக்கு சாயந்தரம் அவருக்கு மேலே இருந்து ஆர்டர் வருது. என்ன, நீங்கள் இமீடியட்டாக யுவர் ட்ரான்ஸ்ஃபர் டு டெல்லி, வித்தின் 10 days நீங்கள் டெல்லியில் ஜாயின் பண்ணுங்க, இன்றையிலிருந்து நீங்கள் இங்கே எந்த இதுலேயும் கையெழுத்திட வேண்டாம், நீ ஆர் ரிலீவ்ட். அந்த அடித்து வைத்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரில் அவர் கையெழுத்து போட முடியலை, அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். ஏதோ நடக்குங்க. பிரியமானவர்களை, ஏசியில் ஒரு நாள் மாலை ஆராதனையில் நான் செய்தி கொடுக்குறேன். அப்போது எசேக்கியேலிருந்து ஆண்டவர் பேசுகிறார். அவர் பிரேத குழிகளை திறந்து அந்த பிரேதங்களை வெளியே நடக்க பண்ணுவார், வெளியே கொண்டு வருவார். எல்லாம் முடிஞ்சு போச்சு, குழியில் போட்டு புதைச்சி கல்லை வச்சு மூடியாச்சு, சாப்டர் க்ளோஸ்ட்.
அதை திரும்ப கர்த்தர் திறப்பார், வெளியே கொண்டு வருவார். பின்னால் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், பின்னால் டிப்டி டைரக்டர் ஆனார், துணை இயக்குனர், பின்னால் உட்காந்துருந்தார். அல்லேலூயான்னு கத்துனார். ஏன்னா இவர் இப்படி சத்தம் போட எனக்கே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. பிரியமா அப்போல்லாம் ரொம்ப உயர் பதவி, எங்களுக்கு நேரடி தொடர்புலாம் கிடையாது. கூட்டம் முடிஞ்சு போயிட்டார். அடுத்த வாரம் வந்து சொல்கிறாரு, பிரதர் அப்படியே நடந்துச்சு. அப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் எங்கள் கூட. நம்ம சபை ஆரம்பித்த புதுசில் நம்ம கூட இருந்தார். இப்போ உயிரோடு இல்லை, அந்த அருமையான ஐயா. என்ன நடந்துச்சு? அவருக்குள்ள ஒரு ஃபைல், அது ஃபேவரபிள் இல்லைன்னு சொல்லி மூடி வச்சுட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃபைலை அவருக்கு அகெயின்ஸ்டாக. அந்த திங்கட்கிழமை அன்றைக்குள்ள முதலமைச்சர் ஆஃபீஸ்க்கு வந்த உடனே யாரும் இந்த மூவ் பண்ணலை, அந்த ஃபைலை கேட்டு வாங்கி கையெழுத்து போட்டார்கள். கதைகளை தட்டி கத்திரை நடந்தது. இதெல்லாம் கேட்டனால தான் எங்களுக்கு பலன். சண்டே ஈவினிங் நான் பேசியிருக்கேன். நான் பேச ஆவியானவர் என் மூலமாக பேசியிருக்கிறார். பிரேத குழிகளை திறந்து அந்த பிரேதங்களை வெளியே ஜீவனோடு கொண்டு வருவார் அப்படின்னு. அவர் பின்னால் உட்காந்து அல்லேலூயான்னு கத்துறார், அசிஸ்டன்ட் டைரக்டர். க்ளோஸ் பண்ணப்பட்ட ஃபைல் அடுத்த நாளே முதலமைச்சர் கேட்டு வாங்கி கையெழுத்து போட்டார். அவருக்கு அந்த கிடைக்க வேண்டிய சலுகை கிடைத்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு எல்லாம் அவர் கண்ட்ரோலில் இருக்குது. இந்த பாசிட்டிவ் ரியலைசேஷன் வேணும், குறிச்சிக்கோங்க. ரெண்டாவது, பிரசன்ஸ் ராயல். என் கூட இருக்கிறவர் ராஜா, ஒரு ராஜரீக பிரசன்னம் என் கூட இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்கன்னா துதி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. சில வாரங்களுக்கு முன்பாக மார்ட்டின் லூத்தருடைய கதையை மார்ட்டின் லூத்தர் எப்பவுமே கலகலன்னு இருக்கிறவர். ஒரு நாள் ரொம்ப டிப்ரெஷன், மன அழுத்தத்தில் இருக்கார். அவங்க மனைவி கேட்குறாங்க, என்னங்க ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்கீங்க? பொதுவாக ஆண்கள் சொல்கிற ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டார். திரும்பி வர்றாரு. அவங்க மனைவி பிளாக் ட்ரெஸ் போட்டு, 2 பிள்ளைங்களுக்கும் பிளாக் ட்ரெஸ் போட்டு தான் கூட கூட்டி வச்சுட்டு சேரில் உட்காந்துருக்காங்க. அவங்க வழக்கம் பிளாக் ட்ரெஸ் போட்டால் ஒரு சாவுக்கு போகிறது. என்னம்மா என்ன, யார் இறந்துட்டா? ஆமாங்க அவர் இறந்துட்டார். யார் இறந்துட்டா? அவர் தானே. யாருமா இறந்துட்டா? ஏசு இறந்துட்டார். என்ன சொல்கிற? ஆமாங்க ஏசு உயிரோட தான். நீங்கள் ஏன் டிப்ரெஸ்டாக இருக்கீங்க? ஏசு இல்லாதனால தானே டிப்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு. சரி இனி அவர் டிப்ரெஸ்ஸாக இருக்க மாட்டேன். என் கூட இருக்கிறது யாருங்க? முதல்ல ஒரு பாசிட்டிவ் ரியலைசேஷன், எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. இன்னொன்று, என் கூட இருக்கிறவர் யார்? பல சூழ்நிலை அவனை விட்டு விலகுவதில்லை, அவனை கைவிடுவதெல்லாம் சொல்லியிருக்காரு. சொன்னவர் யார்? ஒரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 22:3. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அவர் இஸ்ரவேலுடைய துதிக்குள்ள அந்த தேவரே இருக்கிறார். இப்போ சாதாரண வீட்டில், உங்கள் வீடுகளே எடுத்துக்கோங்களேன், நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருங்க. ஒன்றுமே சரியில்லைங்க, புருஷன் சரியில்லை, பிள்ளை சரியில்லை, உடம்பு சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, என்ன நடக்குன்னு தெரியல, எல்லாம் நெகட்டிவாக பேசிகிட்ருங்க. அந்த அட்மாஸ்பியரே நெகட்டிவாக இருக்கும். அந்த இடத்துல தேவன் இருக்க முடியாது. அவிசுவாச வார்த்தைகள், எதிர்மாறான வார்த்தைகள், குறை சொல்கிற வார்த்தைகள், அங்கே தேவன் இருக்கவே முடியாது. தேவன் உலாவ முடியாது. அங்கே சாத்தான் தான் இருக்கும். ஏன்னா அந்த இடமே நெகட்டிவ் வைப்ரேஷனால் நிரம்பி இருக்கு. அவர் எங்கே தான் வாழ முடியும்? எங்கே ஒரு பாசிட்டிவ் திங்கிங், எங்கே ஒரு ஃபெய்த் கிரியேட் செய்தோ அங்கே தான் தேவன். ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் கைவிட மாட்டார், ஆண்டவர் என்னை தாங்குவார், ஆண்டவர் தப்பு வைப்பார், ஆண்டவர் என்ன செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த கணவனுக்காக ஸ்தோத்திரம், மனைவிக்காக ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவர் எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த எதிர்மாறான சூழ்நிலை நீங்கள் என்னை காப்பாற்றுவீங்க, கோலியாத் வந்தா என்ன, கடல் கொந்தளித்தால் என்ன அப்படின்னு சொல்லிகிட்டே இருங்க. அங்கே பாசிட்டிவ் வைப்ரேஷனில் ஆண்டவர் வந்துடுவார். நெகட்டிவ் வைப்ரேஷன் மத்தியில் ஆண்டவர் இருக்க முடியாது. பிரியமானவர்களே,
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அந்த அட்மாஸ்பியர், எந்த அட்மாஸ்பியரில் அவர் வாழ்கிறாரு? பிரசன்ஸ், ராயல், ராஜரீக பிரசன்னம் இருக்கணும்னா அங்கே துதித்து கொண்டே இருக்கணும். மூன்றாவது 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு அதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? 15ஆம் வசனம் வாசிங்க. சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அந்த பெர்செப்ஷன் இஸ் ரியல். என்னுடைய பார்வை எப்படி இருக்கு? என்னுடைய பெர்செப்ஷன் தான் என்னுடைய விஷனை தரும். நான் எப்படி அதை புரிஞ்சிக்கிறேன்? ஆண்டவர் எகிப்திலேருந்து என்னை கொண்டு வந்தார் தானே, ஆண்டவர் தானே இந்த தேசத்தை எனக்கு கொடுத்தாரு. அந்த ஆண்டவரில் இன்றைக்கி என்னை காப்பாற்ற முடியும் தானே. அன்றைக்கி செங்கடல் பிளந்தது ஆண்டவர் தானே. அன்றைக்கி வனாந்தரத்தில் மன்னா கொடுத்தது ஆண்டவர் தானே. நான் எப்படி அந்த சிச்சுவேஷனை பெர்சீவ் பண்ணுறேன்? அந்த 7 ஜாதிகள் மேலே, அந்த 31 ராஜாக்களை அழித்து அந்த 7 ஜாதிகள் மேலே ஜெயம் கொடுத்து அந்த கானானை கொடுத்தது ஆண்டவர் தானே. அதெல்லாம் பெர்சீவ் பண்ணுறோம். நான் எப்படி அந்த சூழ்நிலையை பார்க்குறேன்? பலமுறை இந்த 2 உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு கூட நான் சொல்லி கடந்து போகிறேன். ஒரு ஷூ கம்பெனிக்காரன் தன்னுடைய ஒரு ஏஜென்ட்டை ஒரு கிராமத்துக்கு அனுப்புகிறான். ஷூ சேல்ஸை, பாதரட்சைகள் விற்பனை அதிகரிக்க, ஷூ சேல்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கு. அவன் போய் பார்க்குறான். அந்த ஊரில் பார்த்தா ஒரு பய ஷூ போடல. அந்த ஊரில் ஷூ போடுற பழக்கமே இல்லை. ஸோ இங்கெங்கடா ஷூ விற்க போகுது? ஒரு பய கூட ஷூ போடல. உடனே கம்பெனிக்கு ஒரு டெலிகிராம் கொடுக்குறான். நோ ப்ராஸ்பெக்ட், நோ ஒன் வேர் ஷூஸ். இங்கே ஒன்றுமே விற்பனை ஆகாது, ஒரு பய கூட ஷூ போடலை. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு ரெப்ரசன்டேட்டிவை அதே ஊருக்கு அந்த கம்பெனி அனுப்புகிறாங்க. அவன் போய் பார்க்குறான், ஒரு பய கூட ஷூ போடலை, ஒருத்தர் கூட ஷூ இல்லை. அதை பார்த்தா நான் பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு. அவன் டெலிகிராம் அடிக்கிறான், மச் ப்ராஸ்பெக்ட், நோ ஒன் வேர் ஷூஸ். யாருமே ஷூ போடல, அதனால நிறைய ஷூ வித்தரலாம் அந்த ஊரில். ஒருத்தண்ட கூட ஷூ இல்லை, ஒருத்தண்ட கூட ஷூ இல்லை, அதனால அந்த ஊரில் ஷூ விற்க முடியாதுன்னு ஒருத்தன் சொல்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான், ஒருத்தண்ட கூட ஷூ இல்லைடா, அதனால நிறையா ஷூ வித்தரலான்டாங்கிறான். ஒரே சிச்சுவேஷனை எப்படி பார்க்குறோம்? பெரியம்மானில் ஒரு ஆப்டிமிஸ்ட்டும் ஒரு பெசிமிஸ்ட்டும். ஆப்டிமிஸ்ட்னா எல்லாம் சாத்தியக்கூறாக பார்க்குறது, பெசிமிஸ்ட்னா எல்லாம் எதிர்மாறாக பார்க்குறது. இவங்க 2 பேரும் சீனாவுக்கு போயிருந்தாங்க. அங்கே உள்ள ஒரு கைடு அந்த ஊரில் உள்ள பழைய கட்டடங்களெல்லாம் காட்டுறான். ஒரு பெரிய ஒரு மண்டபம், அந்த மண்டபத்தில் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அப்போ அந்த கைடு சொல்கிறான், இந்த மண்டபம் கட்டி 500 ஆண்டுகள் ஆகுது, இந்த மண்டபம் கட்டி 500 ஆண்டுகள் ஆகுதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பெசிமிஸ்ட் ஒரே ஓட்டமாக ஓடுறான். ஏன் ஓடுறானே இவங்க 2 பேருக்கும் புரியலை. 2 பேரும் பின்னால் ஓடுறாங்க. ஓடி ஓடி மூச்சு இறக்கி அவனை பிடிச்சிட்டாங்க. ஆப்டிமிஸ்ட் கேட்டான், ஏண்டா அப்படி ஓடி வந்த? அவன் சொன்னேன், அவன் சொன்னால் அது கட்டி 500 வருஷம் ஆச்சுன்னு சொன்னான். அவன் காதில் விழல. ஆமாம், திடீர்னு மேலே விழுந்தா என்னடா பண்ணுறது? அதான் நான் பயந்து ஓடிட்டேன்டா அப்படின்னா. உன் காதில் விழலையாண்ணா? என் காதில் நீ விழுந்துச்சுது. 500 வருஷமாக விழாதது இன்னைக்கா விழப்போகுதுன்னு நினச்சான், தான் நின்றுட்டு இருந்தேன். 2 பேரும் ஒரே வார்த்தையை தான் கேட்டாங்க. ஒருத்தன் யோசித்தான், 500 வருஷம் ஆச்சு, ஐயோ விழுந்துச்சுன்னு என்ன பண்ணான்னா. ஒருத்தன் யோசித்தான், 500 வருஷம் விழாது இன்னைக்கா விழப்போகுது. எப்படி நான் அதை பெர்சீவ் பண்ணுறேன்? இந்த ஆசீர்வாதம் எனக்கு கொடுத்தது கர்த்தர் தானே. இன்றைக்கு என்னை கைவிட்டுருவாரா? இதில் குறைகள் குற்றங்கள் தான் நான் மன்னிப்பு கேட்குறேன், தாழ்த்துறேன், அவர் பாதத்தில் விழுறேன். ஆனால் என்ன அவர் கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, 4வது
அதில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். பல முன்மாதிரியை பார்க்கலாம். மார்க் 6:41 வாசிங்க. அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்தார். அப்படியே 2 மீனையும் எல்லோருக்கும் பங்கிட்டார். எல்லோரும் 11:41. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சரி, நம்ம எல்லாத்தையும் வாசிக்க நேரம், நம்ம எல்லாம் தெரிஞ்ச வேத. இது நடந்துதான் நடக்கலையா? நடந்துதான் நடக்கலையா? அன்றைக்கு அது நடந்திருக்குமானா இன்றைக்கு இது நடக்காதா? அன்றைக்கு அவரால் 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்து 5000 பேருடைய வாயை போஷிக்க முடியுமானால் இன்றைக்கி எப்படி? இன்றைக்கி சாதாரணமாக சொல்கிறேன்னே, சபை ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் இருக்கும். நம்ம ஒரு நல்ல ஒரு பிஏ சிஸ்டம் வச்சுருக்கோம். வார வாரம் அன்பின் விருந்துங்க நடக்குது. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஒரு ஊழியக்காரர் சத்தியமாக ராபர்ட் சைமனுக்கு வெளிநாட்டு உதவி வருது, இல்லைன்னா அவர் இப்படிலாம் செய்ய முடியாது. சத்தியமாக அவருக்கு வெளிநாட்டு உதவி வருது, இல்லைன்னா அவர் இப்படிலாம் செய்ய முடியுமா? முடியாது. நீங்கள் கொடுக்குற 5 அப்போ 2 மீனை கத்தர் ஆசீர்வதிக்கலையா? என்ன அழகான ஆடிட்டோரியம், என்ன அருமையான ஏசி சிஸ்டம், எவ்வளோ நல்ல பிஏ சிஸ்டம். பிரியமானவர்களே, அன்றைக்கு முடியுமானால் இன்றைக்கு முடியும். விசுவாசிகள் கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். அன்றைக்கு முடியுமானால் இன்றைக்கு முடியும். உங்கள் 5 அப்பத்தை 2 மீனையும் ஆசீர்வதித்து தேவைகளெல்லாம் சந்திக்க அவரால் முடியும். இல்லைன்னா அதை பொய்ன்னு சொல்லுங்க. அன்றைக்கு அந்த மரித்தவனை உயிரோடு எழுப்ப முடியுமானால் இன்றைக்கும் அவரால் முடியும். அவர் எப்படி செய்வார், எப்போ செய்வார், என்ன செய்வார்னு தெரியாது, ஆனால் முடியுங்கிறது எனக்கு தெரியும். அந்த அக்கினி சூழலிருந்து வெளியே கொண்டு வர முடியும், அந்த சிங்கிக்கவிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். ஆனால் அவர் எப்படி கொண்டு வந்தாலும் சரி, கொண்டு வரட்டாலும் சரி. யாக்கோபு என்ற அந்த அப்போஸ்தலனை ஏரோது ராஜா கொல்லுவதற்கு அவர் இடம் கொடுக்கிறார். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது பேதுருவை வெளியே கொண்டு வரார். அந்த பேதுருவே பின்பு நீரோ காலத்தில் தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொல்லப்படுறான். எப்போ விடுவிக்கணுமோ அப்போ விடுவிப்பார். அவருக்கு தெரியும், அவரால் முடியும், அவரால் முடியும். கொதிக்கிற எண்ணெய் சட்டியில் 80 வயதான யோவானை தூக்கி போடுறாங்க வரலாற்று. வெளியே எடுக்காங்க, அவன் சாகலை, தோலெல்லாம் உறிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கொடியை பத்மதீவுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ தான் அவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுகிறார். அதுக்கு பிறகு தான் அவர் சுவிசேஷத்தை எழுதுகிறார். எண்ணெய் சட்டியில் தூக்கி போட்ட யோவான் கடைசி வரைக்கும் உயிரோடு இருந்து பொதுவான வரலாற்று குறிப்பு, இயற்கை மரணம் எய்தினார். ஏன் அவரை சாக விடலை எனக்கு தெரியாது. அவரால் முடியும், சாகாமல் காக்க முடியும். எண்ணெய் சட்டியில் சாகாமல் காக்க முடியும். உள் சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். ஒரு உயரிய மரணத்துக்காக அவங்க ஆயத்தப்படும் போது அவர் இரத்த சாட்சியாக மறிக்கவும் அவர் இடம் கொடுக்குறார். ஆனால் எனக்குள்ள ரியலைஸ் அவரால் முடியும். அது மாத்திரம் இல்லை, கடைசியாக ஒரு குறிப்பு நான் உங்களுக்கு, எப்படி நமக்கு துதி வருது, எப்படி ஸ்தோத்திரம் வருது. ஒரு பிரியமானவர்களே, 15ஆம் வசனம் 2 நாளாகமும் 20:15 வாசிங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். 5வது எப்படி துதி வரும்? ஒரு பாசிட்டிவ் ரியலைசேஷன் இருக்கும்போது துதி வரும். நம்ம பெர்செப்ஷன் ரியலாக இருக்கும்போது துதி வரும். பிரியமல் எப்படி நமக்கு துதி வரும்?
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பவரை ரியலைஸ் பண்ணும்போது faith and fear cannot coexist. Where there is faith, there will be no fear. Where there is fear, there can be no faith. பயம் இருக்க இடத்துல விசுவாசம் இருக்க முடியாது. விசுவாசம் இருந்தால் பயம் இருக்க முடியாது. விசுவாசம் அவர் எங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அது காப்பாற்றினாலும் சரி, காப்பாற்றாட்டாலும் சரி, அவர் காப்பாற்ற வல்லவராக இருக்கார். அவர் எங்களை எப்படி முடிவு வரணும் அப்படி முடிவு வரட்டும். ஃபெய்த். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இந்த ஒரு அவருடைய பவரில் நமக்கு ரியலைசேஷன் வேணும். அது எதனால வருது? விசுவாசத்தினால தான் அந்த வல்லமை வருகிறது. அப்போ 5 காரியங்களை பார்த்தோம். பிரியமானவர்களே, எப்படி நம்ம அவரை துதிக்க முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது பார்த்தோம், ஒரு பாசிட்டிவ் ரியலைசேஷன் வேணும். எல்லாம் நன்மைக்கு எதுவாக தான் நடக்குதுன்னு சொல்லி. ரெண்டாவது, நம்ம துதித்தா தான் அவர் இருக்க முடியும். ப்ரெசன்ஸ் ராயல். அவருடைய ப்ரெசன்ஸ் எங்கே வரும்? துதிக்கிற இடத்துல வரும். பாசிட்டிவாக நல்லா துதித்து ஸ்தோத்திரிக்கும் போது தான் அவர் இருக்க முடியும். அங்கே உட்காந்து அழுதுகிட்டு குறை சொல்லிகிட்டு இருந்தால் அவருடைய ப்ரெசன்ஸ் போயிடும். மூன்றாவது பார்த்தோம், பெர்செப்ஷன் ஷுட் பி ரியல். ரியாலிட்டியை நம்ம பெர்சீவ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் கர்த்தர் செய்தார், இனிமையும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் பேட்டர்ன் ரேடியன்ட்லி, இதுக்கு முன்பாக என்ன நடந்தது அதை பேட்டர்ன் பண்ணுறோம். அவரால் 5 அப்பத்தை 2 மீன் ஆசீர்வச்சு கொடுக்க முடிஞ்சிச்சு. அந்த கல்லறையை திறந்து லாஸ்ட்டில் கொண்டு வர முடிஞ்சிச்சு. இப்போ எனக்கு இது அவர் செய்ய முடியும். அதுலேருந்து ஒரு ரியலைசேஷன் வருது. மூன்றாவது, 5வது, பயத்துக்கு இடம் விடாமல் அவரை துதிக்க ஸ்தோத்திரிக்க ஆரம்பிக்கிறேன். அங்கே அவருடைய பவரை நான் ரியலைஸ் பண்ண முடியும். பிரியமானவர்களே, இப்போ என்ன நடக்குது? நம்ம வாசித்து வேத பகுதியை வாசித்து முடிப்போம். வாசியுங்கள் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை நிறைவுரையாய் சொல்லுகிறேன். வாசியுங்கள் 22ஆம் வசனத்திலிருந்து. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, பாடி துதி செய்ய தொடங்கின, குடும்பமா, சபையா, தனியா, சிறைச்சாலையில் நீங்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். நீங்கள் பாடி துதி செய்ய தொடங்கும் போது உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த சூழ்நிலை, பிரியமானவர்களே, அது அழிந்து போக ஆரம்பிக்கும். அது அழிந்து போக ஆரம்பிக்கும். வாசிங்க. எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். யூதா மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்த போது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களில் இருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாதிருந்தது. பிரியமான, இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை எடுக்க முடியாது. அந்த 5 அப்போ 2 மீனை அவர் ஆசீர்வதிக்கும் போது எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு 12 கூட மீதி வந்தது. 12 கூட மீதி வந்தது. அவர் ஆசீர்வதிக்கும் போது அதான் டஹிலா அண்ட் பராக்கா. டஹிலா அண்ட் பராக்கா. நல்லா துதி செய்யுங்க, அந்த ஆசீர்வாதத்தை அளவிடவே முடியாது. 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். பிரியமானவர்களே, கர்த்தரை நீங்கள் துதி செய்யுங்க, ஒரு மிரக்கல் நடக்கி அந்த ஆசீர்வாதம் இந்நாள் வரைக்கும் தொடரும். எல்லா நாளும் அந்த ஆசீர்வாதம் தொடரும். எல்லா நாளும் அந்த சாட்சி உண்டு. கர்த்தர் இப்படி ஆசீர்வதித்தார், கர்த்தர் இப்படி ஆசீர்வதித்தார். அந்த நாம, அந்த பெராக்கா என்ன பேர் இந்நாள் வரைக்கும் தரித்திருக்கிறது.
பின்பு கர்த்தர் அவர்கள் சத்துருக்கள் பேரில் களிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள். அவர்கள் தம்பூர்களோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. இப்படி கர்த்தர் செய்தார். உங்கள் ஆஃபீஸில் சொல்லுவாங்க, நீ நம்பி இருக்கிற தேவன் தான்ப்பா உன்னை காப்பாற்றிச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, உன் கடவுள் தான்ப்பா உன்னை காப்பாற்றினார். உன் கடவுளே இல்லாமல் இது வேறு வழி இல்லைப்பா, ஏதோ சூப்பர் நேச்சுரலாக நடந்திருக்கு என்ற சாட்சி உண்டாகும். தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாயிருந்தது. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நல்ல இளைப்பாறுதலை கட்டளையிடுவா, நல்ல அமெரிக்கான வாழ்க்கையை கட்டளையிடுவா. துதியில் உள்ள ஒரு மிஸ்ட்ரி.